Hi, hello friends, welcome to your designer tutorial. Thanks for watching my channel, keep on watching me. Okay friends, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் இது வந்து லாஸ்ட்டாக நான் பண்ணது அப்படி கண்டினியூ பண்ணுறேன். நோட்பேட் ப்ளஸ் போயிடுறேன். இப்போ வந்து ஒரு டிவ், அதே மாதிரி ஒரு டிவ்வை வந்து நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ண பார்க்கலாம். அந்த டிவ்வில் வந்து ஒரு கிளாஸ் எப்படி கொடுக்கலாம், ஐடி எப்படி கொடுக்கணும், கிளாஸ்னால் என்ன, ஐடினா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் பண்ணலாம், ஐடி யூஸ் பண்ணி எப்படி. சிஎஸ்எஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது இந்த கிளாஸ் அண்ட் ஐடி. ஓகே, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு வந்து சிஎஸ்எஸில் ஆல்மோஸ்ட் நீங்கள் நிறைய ஸ்டைலிங் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு H2 டேக்கு நீங்கள் ஸ்டைலிங் எழுதிருக்கீங்க. இப்போ P டேக் எழுதணும்னா வந்து இங்கே P டேக்கும் கொடுப்பீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்து இந்த H2 டேக் அப்படி இருக்கட்டும். இந்த P டேக்கை இதை வந்து நான் டிவ்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணுற இடத்துல டிவ்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். இவ்வளோ லைன்ஸ் தேவையில்ல, ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டிவ் இருக்குது, ஒரு H2 இருக்குது. ஓகே, இப்போ வந்து இப்படி வருது இல்லை, இதில் வந்து நான் அந்த டிவ்வுக்கு ஒரு கிளாஸ் வந்து செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ வந்து அது எப்படி செட் பண்ணால் கிளாஸ் அப்படின்னு போட்டு ஈக்குவல் போட்டு டபுள் கொட்டேஷன், இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு டிவ்வுக்கு வந்து கிளாஸ் செட் பண்ணணும். அதாவது இந்த டிவ்வுக்கு ஒரு நேம் செட் பண்ணுறீங்க. ஓகே, இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேரா அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதுக்குள்ளே நீங்கள் என்ன நேம்னாலும் கொடுக்கலாம். ஓகே, இதை வந்து நான் பேரான்னு செட் பண்ணுறேன். இப்போது இந்த டிவ்வுக்கு எப்படி ஸ்டைலிங் எழுதுறேன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த H2 டேக்கு நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்க, H2 போட்டு எழுதிருக்கீங்க. ஓகே, அதே மாதிரி இந்த டிவ்வுக்கு நீங்கள் டிவ்னு போட்டு எழுதலாம். பட் வந்து உங்களுக்கு வந்து டிவ்னு போட்டு எழுதாமல் அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் செட் பண்ணியிருக்கோம்ல, இந்த நேம் யூஸ் பண்ணி இப்போ டிவ்னு போட்டு செட் பண்ணால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு அடுத்தடுத்த டிவ் நீங்கள் போடும்போது அந்த கிளாஸ் வந்து என்டையர் எல்லாத்துக்குமே செட் ஆகிடும் அந்த ஸ்டைல். ஸோ வந்து இப்போ இந்த கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டைலிங் பண்ணும்போது பர்டிகுலராக அந்த டிவ்வுக்கு மட்டும் இருக்கும். ஸோ வந்து அது எப்படி எழுதணும்னா, கிளாஸ்னா வந்து நீங்கள் ஸ்டைலில் எழுதும்போது டாட் வச்சு எழுதணும். ஐடியா இருக்கும், ஐடியா வந்து எப்படி எழுதணும்னா ஆஷ் போட்டு எழுதணும். ஓகே, இது வந்து ஒரு கிளாஸ். ஸோ வந்து டாட் போட்டுருங்க, டாட் போட்டு பேரா அப்படின்ட்டு எழுதிருங்க. ஓகே, சேவ் பண்ணிட்டு க்ரோமில் போய் ரன் பண்ணுங்க. வந்துச்சு பாருங்கள், இப்போ வந்து இந்த பேராகிராஃபுக்கு வந்துச்சு. ஓகே, ஐடினா என்ன, ஐடிக்கும் கிளாஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐடிங்கிறத நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த H2 டேக் இருக்குது, இதுக்கு வந்து நான் ஒரு ஐடி செட் பண்ணுறேன்னா அந்த ஐடியை வந்து நீங்கள் வேறு இடத்துல எங்கேயும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே இது கிளாஸை வந்து நீங்கள் எத்தனை டிவ், எத்தனை H2 எத்தனை இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் இந்த ஒரே கிளாஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸ் வந்து இந்த ஸ்டைல் வந்து நீங்கள் எங்கெங்கே யூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த கிளாஸ் எல்லாத்துக்கும் இந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகிடும். அதே இது ஐடியை வந்து நீங்கள் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. அது எதுக்குன்னா, நீங்கள் ஒரு வெப்சைட்டை நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு வெப்சைட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது வேறு ஒருத்தர் வரும்போது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஐடி வந்து வேறு எங்கேயும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்ட்டு அவங்க வந்து அதுக்கு ஸ்டைலிங் எழுதுவாங்க. அதுக்காக வந்து ஒரு பேஜில் ஒரு வாட்டி தான் வந்து ஐடி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ வந்து இந்த H2 டேக்கு நான் வந்து ஒரு ஐடி செட் பண்ணுறேன். அது எப்படி எழுதுனா, எப்படி நீங்கள் கிளாஸ் செட் பண்ணீங்க அதே மாதிரி ஐடின்னு போட்டுருங்க. போட்டுட்டு ஈக்குவல் போட்டுருங்க, டபுள் கொட்டேஷன் போட்டுட்டு இதுக்கு வந்து ஹெட்டிங் அப்படின்னு நேம் கொடுத்துறேன். ஓகே, நேம் வந்து நீங்கள் என்னென்ன செட் பண்ணலாம். இந்த ஐடிக்கு வந்து ஹெட்டிங் கொடுத்தாச்சு, சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு இந்த பேராகிராஃப்னு எழுதியிருக்கேன்ல டாட் போட்டு, அதே மாதிரி ஐடி எப்படி எழுதணும்னா ஹேஷ் போட்டு இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கீங்க அதே நேமை இங்கே வந்து கொடுத்துருங்க. ஹெட்டிங் ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் H2 டேக் போட்டு எப்படி எழுதிங்களோ அதே மாதிரி தான் இந்த நேம் மட்டும் மாற்றிடுங்க. ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்துட்டு ஒரு கலரிங் கொடுத்துட்றேன். சாரி 00, இது வந்து ரெட் கலர். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு க்ரோமில் போய் ரன் பண்ணுறேன். வந்துடுச்சு பாருங்கள். ஸோ வந்து இது வந்து ஐடி, இந்த ஹெட்டிங்க்கு நான் வந்து ஐடி யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த டிவ்வுக்கு வந்து பேராகிராஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து இன்னொரு டிவ் வந்து இதே பேராகிராஃப் யூஸ் பண்ணி இன்னொரு டிவ்வில் போடுறேன். நீங்கள் வந்து எத்தனை டிவ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சிஎஸ்எஸ் HTML மெயின் வந்து இந்த டிவ் அதே மாதிரி ஸ்பேன் ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு இது ரொம்ப மெயினானது. அடுத்தடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே புரிஞ்சுக்கும். இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து உள்ளே போட்டுறேன். இது ஒரு பேரா இருக்குது. இதை மறுபடியும் நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ வந்து இது ஒரு இந்த டிவ்வுக்கு வந்து கிளாஸோ ஐடியா எதுவுமே நம்ம செட் பண்ணல. இந்த ரெண்டு இதுக்கு மட்டும் தான் கொடுத்துருவோம். இதுக்கு ஐடி கொடுத்துருவோம். அது ரெண்டே நம்ம ஸ்டைலில் எழுதுவோம். ஓகே, இதை வந்து சேவ் பண்ணிடுங்க. க்ரோமில் போய்ட்டு ரீஃப்ரெஷ். இப்போ வந்து அந்த பேராகிராஃப் நம்ம எழுதுனால அது எப்படி இருக்குது. இதை வந்து ஹெட்டிங் நீங்கள் ஐடி ஸ்டைலிங் எழுதுனால எப்படி இருக்குது. இந்த ரெண்டு இதுக்கு எழுதலை. இப்போது எனக்கு இந்த ஸ்டைல் இருக்குல்ல, இது வந்து மறுபடியும் இதுக்கும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த கிளாஸ் அப்படி காப்பி பண்ணி இதை மறுபடியும் நீங்கள் எழுத தேவையில்ல, இதில் பேஸ்ட் பண்ணாலே போதும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பேஸ்ட் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு க்ரோமில் போய் ரன் பண்ணுங்கள். சிம்பிள் அப்ளை ஆகிடுச்சு பாருங்கள்.
ஸோ வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் எழுத தேவையில்ல, ஒரு வாட்டி எழுதிட்டு அதே கிளாஸை நீங்கள் வந்து மல்டிபிள் பிளேஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு பி டேக் கொடுக்குறேன், ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. இதே தான் டெக்ஸ்ட் வந்து நான் கீழே போட்டுறேன். இது ஒரு பி டேக்கில் நீங்கள் அதே மாதிரி இந்த கிளாஸை தூக்கி ஆட் பண்ணலாம். எப்படி நீங்கள் டியூவில் போட்டிங்களோ அதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்கள், ஆட் ஆச்சு பாருங்கள். ஸோ பி டேக் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக எப்படி உங்களுக்கு ஒரு ஸ்பேசிங் எடுக்கும், அதுதான் அது. ஓகே, இப்போ வந்து நான் இந்த கிளாஸ் நம்ம எழுதிருக்கோம்ல, ஒரே ஒரு வாட்டி தான் எழுதிருக்கோம், ஆனால் வந்து 4 இடத்துல அப்படியே இருக்குது. இதுக்கு நான் இங்கே சேஞ்ச் பண்ணேன்னா எல்லாத்துலேயுமே சேஞ்ச் ஆகிரும் உங்களுக்கு. 300, இது 200, இது 200 போட்டு சேவ் பண்ணிட்டு க்ரோமில் போய் ரன் பண்ணுறேன். அடுத்தடுத்து வந்துடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீட்டாக டிஸ்பிளே ஆச்சு. இப்போ வந்து நீங்கள் என்னன்னாலும் எதுக்கு செட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபாண்ட் வெயிட்டு கொடுக்குறேன். ஒரு சிம்பிள். அதே மாதிரி இந்த ஐடிக்கும் நீங்கள் வந்து என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாண்ட் சைஸ் இதுக்கு செட் பண்ணலாம். சின்னதாச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த ஹெட்டிங்க்கும் பேராகிராஃபுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இப்போது இந்த டிவ்விலே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவ்வுக்குள்ளே நீங்கள் வந்து சைல்டு டிவ்வும் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு டிவ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இங்கே முடிச்சிருக்கீங்க. ஓகே, இதுக்குள்ளே நான் ஒரு ஸ்பேன் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அதை வந்து நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணால் ஸ்பேன் போட்டு ஸ்பேன் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். டிவ்வுக்குள்ளே எப்படி க்ரியேட் பண்ணால் இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணணும். அது நீங்கள் க்ளோஸ் பண்ணுற இடத்துக்கு உள்ளே வந்து நீங்கள் வந்து அடுத்த ஸ்பேன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் டெக்ஸ்ட் சம்திங் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிட்டு க்ரோமில் போய் ரன் பண்ணுங்கள். ஆச்சு பாருங்கள், ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த டிவ்வுக்குள்ளே இந்த ஸ்பேன் இருக்குது. ஸோ என்னாச்சு, இந்த கிளாஸுக்கு நம்ம என்ன கொடுத்தோமோ அது இதுக்கும் அப்ளை ஆச்சு. ஸோ இதுக்கு ஒரு கிளாஸ் நான் செட் பண்ணுறேன். ஓகே, ஸ்மால் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகே, இந்த நேம் அப்படியே காப்பி பண்ணிட்டு இப்போ வந்து இதுக்கு ஒரு கிளாஸ் செட் பண்ணியாச்சு. இப்போது டாட் வச்சு எழுதுங்க. இதை நீங்கள் மறக்கக்கூடாது. கிளாஸ்னால் நீங்கள் டாட் வச்சு எழுதணும், ஐடினா ஆஷ் வச்சு எழுதணும். ஓகே, டாட் போட்டு ஓப்பன் ப்ரைஸ் போட்டு க்ளோஸ் ப்ரைஸ். இப்போ இதுக்கு நான் வேறு கலர் செட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ அப்படின்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு க்ரோமில் போய் ரன் பண்ணுறேன். இது மட்டும் ப்ளூவாக மாறிச்சு பாருங்கள். ஸோ இந்த டிவ்வுக்குள்ளே தான் இது இருக்குது. ஆனால் இதை நீங்கள் வந்து இதுக்கு ஒரு கிளாஸ் செட் பண்ணி இதை வந்து தனியாக நீங்கள் வந்து கிளாஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கிளாஸோட யூசேஜ். இதே மாதிரி நீங்கள் இந்த டிவ்வுக்குள்ளே எத்தனை மல்டிபிள் சப்டிவ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் பேராகிராஃபும் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஸ்பேன் எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டே போகலாம் நீங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த ஐடிக்கும் கிளாஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஸோ வந்து இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஐடியை வந்து நீங்கள் ஒன் டைம் தான் யூஸ் பண்ணணும், கிளாஸை வந்து மல்டிபிள் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், அதே கிளாஸை மறுபடியும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எத்தனை வாட்டினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியை வந்து நீங்கள் ஒன் டைம் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஐடிக்கு வந்து ஆஷ் போட்டு எழுதணும், கிளாஸஸ்க்கு வந்து டாட் போட்டு எழுதணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டமில் யூஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து சிஎஸ்எஸில் ஒரு மெயினான கிளாஸ். இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த கிளாஸில் வந்து நம்ம இதை தான் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட சிஸ்டமில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.